பலாப்பழத்தில் ஈ வைக்கிற மாதிரி திமுக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களாம் விஜய் அவர்களை போட்டு மொயின் வைக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கே என்ன நடந்தாலும் விஜய் அவர்கள் தான் காரணமா. அவனுங்க வீட்டில் சாம்பார் டேஸ்ட் இல்லைனா கூட அதுக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லுவாங்க போல. ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு குட்டி பொண்ணை நாசம் பண்ணி கொலை பண்ணாங்க. அதுக்கெல்லாம் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேச தெரிஞ்ச இவனுங்களுக்கு அந்த குழந்தையை கொண்ட 2 அயோக்கியனுமே திமுகவை சேர்ந்த 100% ஊபி அப்படின்றத பற்றி மட்டும் ஏன் பேசவே மாட்டானுங்க? அதை கூட விடுங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 5 வருஷத்தில் ஏகப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் வாயை துறக்காமல் இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்துட்டு ஏதோ பெரிய யோக்கிய நாட்டை சிங்க பெண்கள் படை எங்க, இதுதான் உங்கள் ஆட்சி முறையா, சட்ட ஒழுங்கு சரியில்லை உங்கள் ஆட்சியில் அப்படின்லாம் பேசுறது கேவலமாக தெரியல. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் விஜய் அவர்கள் மேலே எனக்குமே ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. கோயம்புத்தூர் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ஏன் விஜய் அவர்கள் நேரில் வந்து ஆறுதல் சொல்லலை? நிவாரண நிதி கொடுக்கலினாலுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் வந்து பார்த்துருந்தாருன்னா கொஞ்சம் அந்த ஃபேமிலிக்கு ஆறுதலாக இருந்திருக்கும்ல அப்படின்லாம் நான் ஸ்டார்டிங்கில் யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த குழந்தையோட இருப்புக்கு முக்கிய காரணமே அவங்க அம்மா கறி தான் அப்படின்றது. கைது செய்யப்பட்ட அந்த 2 குற்றவாளியில் ஒருத்தவங்க இந்த அம்மா அஃபேரில் இருந்திருக்கு. இவன் அடிக்கடி அந்த அம்மாவுக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். வழக்கமாக இவன் வாங்கி ஊற்றி கொடுக்கும் போதெல்லாம் அந்த குழந்தை இவங்க வீட்டில் இருக்காது, பாட்டி வீட்லேயே தங்கி ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு இருந்தது. இப்போ ஸ்கூல் லீவுனால இவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தை வந்திருக்குது. இவனும் வழக்கம் போல வாங்கி தர மாதிரி சரக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அந்த அம்மாவும் சரக்கு குடிச்சிட்டு மட்டையாக இந்த பரதேசி அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் நாசம் பண்ணி கொலை பண்ணிட்டான். இதை நான் சொல்லிங்க, அக்கம் பக்கத்தில் போலீஸ் நடத்தின விசாரணையில் முக்காவாசி பேரும் இதே தான் சொல்றாங்க. இதுல வேற இந்த அம்மா மீடியா முன்னாடி வந்து நான் 1 முடக்கு தான் குடிச்சேன், ஆனா அதுக்கு எனக்கு மயக்க வந்து 3 மணி நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு மனசாட்சியில ஒரு கதையை விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவோட தங்கச்சி ஃபுல் மேக்கப்போட ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நிதி கொடுப்பீங்களா, எவ்வளோ கொடுப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க, சிஎம் சார் எப்போ வருவார், சிஎம் சார் காசு கொண்டு வருவாராங்க ரொம்பவே தைரியமாக இந்த அம்மா கேட்கும். ஸோ குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு இருக்கும்போது அந்த குழந்தையோட இருப்புக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இன்னுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த குடும்பத்தை நேரில் வந்து சந்திக்காமல் இருக்காராம். இப்போதைக்கு அரெஸ்டாக இருக்க இந்த 2 பேர்த்துக்கிட்டையுமே போலீஸ் தீவிர விசாரணைக்கு அப்புறம் இந்த கொலைக்கு பின்னாடி யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்க போறாராம்.